2026 நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள தீவிர பணியாற்றி வருகிறார் விஜய். ஆண்டு பொதுக்கூட்டத்தை விரைவில் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சூழலில் தவேக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை அதிகபட்ச பாதுகாப்பு என்பது குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படுகிறது. இதற்காக குடியரசுத் தலைவரின் மெய்காப்பாளர்கள் படை தனியாக உருவாக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அளிக்கும் பணியில் சிறப்பு பாதுகாப்பு பிரிவு செயல்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோருக்கு அச்சுறுத்தலின் அடிப்படையில் 5 வகையான பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. இதன் முதல் கட்டமாக Z+ பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. இதில் 10க்கும் மேற்பட்ட கமாண்டோக்கள் உள்ளிட்ட 55 வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். இதனைத் தொடர்ந்து Z பிரிவு பாதுகாப்பு இடம்பெற்றுள்ளது. இதில் மத்திய ஆயுத காவல் படையைச் சேர்ந்த 4 முதல் 5 கமாண்டோக்கள் உட்பட 22 வீரர்களை கொண்ட குழுவினர் பாதுகாப்பை வழங்குவார்கள். Y+ பாதுகாப்பை